நீட்டை கொண்டு வந்ததே இவங்க தான். இவங்களும் இவங்க பங்காளியும் சேர்ந்து தான் நீட்டு கொண்டு வருவாங்களாம். அப்புறம் இப்போ நீட்டு வேணான்னு சொல்லிட்டு நாடகம் போடுவாங்களாம். என்னப்பா என்ன இது ட்ராமா பண்ணின்னு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யாரை எப்படி சொல்கிற, யாரை சொல்லியிருப்பாரு? திமுகவையும் காங்கிரஸையும் தான். யார் சொன்னது, என்ன விளக்கமாக சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அவர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் சொல்கிறோம் பாஜகக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீட் தேர்வை நாங்கள் கொண்டு வரலங்க, திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க, அதை நாங்கள் செம்மைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மேட்ரு தான் இவர் சொல்லியிருக்காரு. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க. அப்போ திமுகவில் இருக்கிற பல பேர் அங்கே அமைச்சர்களாக இருந்தாங்க ஒன்றிய அமைச்சரவையில். அப்போ ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, இல்லை நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போல்லாம் சொல்லாமல் கமுக்கமாக இருந்துவிட்டு இப்போ என்னமோ நாங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுவோம், நீட்டை நாங்கள் ஒழிப்போம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் மக்களை ஏமாத்துற ட்ராமா மாதிரிலையா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எல் முருகன் அவர்கள். நாமக்கல்லை சேர்ந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். நம்ம ஊர் ராஜா அப்போ அமைச்சராக இருந்தார். அதே போல TR பாலு அவர்கள் அமைச்சராக இருந்தார். இப்படி பல பேர் மத்திய அமைச்சர்களாக இருந்தாங்க. அப்ப எல்லாம் அவங்க நீட்டு வேண்டான்ட்டு எந்த இடத்துலயுமே சொல்லல. நீட்டை கொண்டு வந்தது அவங்க தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாணவர்கள், குறிப்பாக பழங்குடியின மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள், அதிக அளவுல அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் கூட இன்றைக்கு அதிக அளவுல நீட்ல தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை அவர்களுடைய தோல்வியிலிருந்து திசை திருப்புவது. டாஸ்மார்க்ல ஒரு பெரிய ஊழல். அந்த டாஸ்மார்க் ஊழலிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஒரு போலியான ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் என்ற அந்த போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள். நெக்ஸ்ட், நம்ம ஊர்ல இருக்க ஒரு ஐகானிக் பிரிட்ஜ் இப்போ புதுமையாக ஓபன் பண்ணிக்கிறாங்க, பாம்பன் பாலம். இந்த பாம்பன் பாலம் அப்படிங்கிறதுல போகிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. பழைய பாலத்தில் போகாதவங்க புது பாலத்திலேயாவது போயிடணும் அப்படின்ற மாதிரி கனவுகளோட பல விஷயங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த பாம்பன் பாலத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அரசியல் இருக்குது. என்ன அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்காக வளர்ச்சி கொடுக்கணும்னு இந்த பாம்பன் பாலத்தில் பலாயிரம் கோடி ரூபாயை கொட்டி இந்த பாம்பன் பாலத்தை உருவாக்கியிருக்கார். அவர் திறந்து வைக்கிறார். அந்த நாளில் முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கணுமா இல்லையா? எவ்வளோ மாநிலத்தின் வளர்ச்சிக்காக வந்திருக்கார் பிரதமர். அதை விட்டு கட்சி பண்ணி பார்க்கறதுக்கு ஊட்டிக்கு போறீங்க. கட்சி பண்ணி முக்கியமா இல்லை மாநிலத்தின் வளர்ச்சி முக்கியமா? வளர்ச்சி தான் முக்கியம். எல்லாம் போயிட்டீங்களே நீங்க. இட்ஸ் ஹைலி டிசப்பாயிண்டிங் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் எல் முருகன் அவர்கள். பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட ஒரு சிக்னேச்சர் பாலம் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம், இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தில் பாம்பன் பாலம் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு செங்குத்தாக ஏற்றுகின்ற அந்த பாம்பன் பாலம் ஒரு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற அந்த பாலத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல அன்றைக்கு கிட்டத்தட்ட 8300 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்கள் மட்டுமே 8300 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ அவர் அன்னைக்கு எங்க இருக்கணும்? வளர்ச்சி முக்கியமா, கட்சி பணி முக்கியமா? வளர்ச்சி தான் முக்கியம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது அங்க இந்த நிகழ்ச்சி இவர் என்னைக்கு வேணாலும் நடத்தலாமே. ஊட்டியில என்னைக்கு வேணாலும் நடத்தலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை அன்றைக்கு வேண்டுமென்றே வைத்துவிட்டு கட்சிக்காக, அவருடைய கட்சி பணிக்காக ஊட்டிக்கு தமிழகத்தினுடைய நலனை புறக்கணிக்கும் விதமாக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டை புறக்கணிக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அடுத்தது வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா. இது எல்லாரும் எதிர்த்துட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு திமுக சொல்லினுக்கிற நேரத்தில் பாஜக தரப்புல இருந்து எல் முருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அடே ராங் இன்ஃபர்மேஷன் யார், என்ன நீங்க பேசினுக்கிறீங்க? பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் இதை ஆதரிச்சிருக்கிறாங்க. சிறுபான்மையின மக்கள் கூட இது வேணும்னு இருக்காங்க. இது என்ன, இது ஏதாவது வழிபாட்டு முறைக்குள்ள தலையிடுறதா? இல்லையே. அவங்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுல, மேனேஜ்மெண்ட்றதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும், கரெக்டான ரெகுலேஷன்ஸ் வேணும்னு கொண்டு வந்திருக்க மாற்றம். இதில் என்ன உங்களுக்கு உறுத்துது அப்படின்னு இதை கரெக்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு எல் முருகன் அவர்கள். வக்ஃப் போர்டு பாருங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் வரவேற்றிருக்கிறார்கள். வக்ஃப் போர்டு பொறுத்தளவுக்கு ஒரு மேலாண்மை தான் இது. நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இங்கே யாருமே வழிபாட்டு உரிமையில் தலையிடவில்லை. இது ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த போர்டினுடைய
மேனேஜ்மெண்ட்டை ரெகுலேஷன் செய்வதற்காக அரசாங்கத்திற்கு ஏன்னா நீங்க சர்வே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, யார் போய் சர்வே பண்ணுவா? கலெக்டர் வந்து அதுல உள்ள இருந்தாலும் தானே, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ள இருந்தால் தான் போய் சர்வே பண்ண முடியும். அதனால இது வந்து இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் அதை வந்து வரவேற்றிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருந்து குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களே பல பேர் இதை வந்து வரவேற்று, இந்த வக்ஃப் போர்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது, இது வந்து ஒரு முறைப்படுத்தக்கூடியது, இது வந்து அனைவருக்கும் தேவையான ஒன்று என்பது மக்கள் வந்து வரவேற்றிருக்கிறார்.